அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழித்து காப்பான். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயுபுத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் மார்ச் 4ஆம் தேதி முதல் மார்ச் 10ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்கள் வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த ராசிநாதன் உங்களுக்கு இப்பொழுது எங்கே இருக்கிறார் அப்படின்னா 1க்கும் 4க்கும் ஆதிபத்தியம் உடைய புத பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். நீச்ச நிலையில் இருந்தாலும் வக்ரகதியில் இருப்பதால் நீச்ச பங்கம் பெற்று, அதாவது உச்சநிலை பெறுகிறார் என்று சொன்னால் மிகையாகாது. அப்போ ராசிநாதன் 10ஆம் இடத்துல நல்லா இருக்கார். பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, மீடியா துறையில் பணிபுரியும் அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு காலகட்டம். இந்த கணக்கு எழுதுகிறவங்க, ஆடிட்டரு, இந்த வங்கிகளில் பணிபுரியும் அன்பர்கள், மற்றபடி டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் இவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். புதனுடைய ஆதிக்கம் ஆடிட்டரு, இந்த ஆசிரிய பெருமக்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், ஜோதிட அறிஞர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த வாரம் ஒரு மேன்மையான, ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இது திகழ்கிறது. 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் கதவை தட்டும். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஒருத்தருக்கு அன்னோன்னு இருக்கக்கூடிய ஒரு நிலை, அதாவது கருத்து வேதம் இருந்திருக்கலாம் இது வரைக்கும். இப்போ ஒருத்தருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. எந்த ஒரு சிறிய முயற்சி எடுத்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும். 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார். 4ஆம் இடம் என்பது மாத்ருஸ்தானம். தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. ஏதோ உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடலாம். செலவுகள் ஏற்படும், மருத்துவ செலவுகள். மற்றபடி வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும், பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய ஒரு நிலை. அப்போ மன உளைச்சல் ப்ளஸ் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ்னு ஒரு செலவு இருக்கும். அது மெயின்டெனன்ஸ் செலவு திடுதுப்புன்னு பார்த்தா பெரிய செலவாக வைக்கும். இப்போ குழா உடஞ்சி போயிடும், இல்லை அப்படின்னா எலக்ட்ரிக் ஒயரு தீஞ்சி எரிஞ்சு போயிடும். இப்போ ஏதோ ஒன்று மட்டுமே நீங்கள் மாற்றணும். எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்யக்கூடாது. இழுத்து போட்டால் ரெட்டிப்பு செலவாகும். எது ரொம்ப எசென்ஷியலோ அதை மட்டும் எடுத்து செய்யுங்க. இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஆகும், பிபி சுகர் எகிரி நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி படிக்கிற பிள்ளைகள் ரொம்ப நல்லா படிப்பாங்க. 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். ரேஸு, லாட்ரி சீட்டு, மற்றபடி ஸ்பெக்குலேஷன், அந்த ஷேர் மார்க்கெட்டு போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வாரம். சந்தோஷமாக இருப்பீங்க. பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும். பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் பூர்வீக சொத்து பிரிச்சுக்காதவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வாரம். அதே நேரத்தில் உங்களுக்கு 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். ருணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்துவிடும். அதே நேரத்தில் உங்கள் தேக ஆரோக்கியத்திலும் அக்கறை தேவை. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அதாவது கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம், இப்படி நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு. ஒருத்தருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதே நேரத்தில்
திருமண வயதில் இருக்கும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. உங்களை பொறுத்தவரையிலையும் 8ஆம் இடத்தில் யார் இருக்கிறாங்க? செவ்வாய் சுக்கிரன் இருக்கிறார்கள். 8ஆம் இடம் அசிங்கம் அவமானத்தை கொடுக்கக்கூடிய இடம். இருந்த போதிலும் அங்கே உங்களுக்கு அது அஞ்சிக்குடையவன் போய் அங்கே அமர்ந்தார்னு சொன்னால் அப்போ அந்த இடம் சிறப்பாக இருக்கிறது. எந்த குறையும் இல்லை, எந்த அசிங்கமும் அவமானமும் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை. தைரியமாக செயல்படுங்கள். மற்றபடி 9ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறார். காரகோ பாவனாஸ்தி. தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம். தந்தைக்கு செலவினங்கள் ஏற்படும். அவருடைய தொழில் சிறப்பாக அமையாமல் போகலாம். சூரியன் சனி இணைஞ்சாலே தந்தைக்கும் உங்களுக்கும் ஆகாது. ஆனால் சொந்த தொழில் பண்ணுறவங்க சிறப்பாக தொழில் அமக்கலமாக சொல்லுங்கள், ரொம்ப சிறப்பாக சொல்லும். ராகு 10ஆம் இடத்தில் இருக்கிறார். இருக்கிற இடத்த விரிவாக்கம் பண்ணுவார், எக்ஸ்டெண்ட் பண்ணுவார். அவருக்கு சொந்த வீடு கிடையாது. எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டு வேலையை செய்வார். அப்போ 10ஆம் இடம் என்று சொன்னால் தொழிலில் கடனை வாங்கி கடன் கேட்பீங்க. உங்கள் ஆஃபீஸுக்கு வர்றவங்களே அவங்களே சொல்லுவாங்க, நான் தரேங்க கடன் அப்படின்னு. உங்கள் கடைக்கு வர்றவங்களே சொல்லுவாங்க. அப்போ கேட்குற இடத்துலாம் கடன் கிடைக்கும். கடனை வாங்கி தொழிலில் போடுங்க, தொழிலில் விரிவாக்கம் பண்ணுங்கள், இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுங்கள். சூப்பராக ரன் பண்ணக்கூடிய நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. ரெட்டிப்பு வருமானம் கண்டிப்பாக வரும். புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அச்சகத்துறை, கலைத்துறை, மீடியாத்துறை, தொலைக்காட்சித்துறை, இந்த துறைகளில் பணிபுரியும் அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம். தொட்டது தொடங்க போகிறது. நல்ல லாபமயம் நிச்சயமாக உண்டு. இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி சந்திராஷ்டம நாளாக வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க. பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள், துர்க்கையை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். இந்த வாரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு சூப்பரான சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது.